இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 30ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 12 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமைப்பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நம் கடவுளிடமிருந்து உரிமைப்பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 64. பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 10 17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக
தீய ஆவி பிடித்த உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகைக்கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டு, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திறமையான இராணுவ வீரன் அவன். ஒரு சமயம் அவன் எதிரி நாட்டோடு போர் தொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தான். அப்பொழுது அந்த இராணுவ வீரனுடைய நெருங்கிய நண்பன் ஒருவன் அவனிடம் போர்க்களத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை ஒவ்வொன்றாக கேட்டான். இராணுவ வீரனும் தன் நெருங்கிய நண்பன் கேட்ட கேள்விக்கு மிக பொறுமையாக பதில் அளித்து வந்தான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு நீ பதிலளித்து விட்டால் இனிமேல் நான் உன்னிடம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இராணுவ வீரனின் நெருங்கிய நண்பன் அவனிடம், போர்க்களத்தில் உன்னை அதிகமாக பாதித்தது எது என்று கேட்டான். இராணுவ வீரன் ஒரு வினாடி ஆழ்ந்து யோசித்தான். பிறகு அவன் தன் நண்பனிடம், எதிரிகளோடு நான் போர்க்களத்தில் போரிடும்போது என்னை நோக்கி பல குண்டுகள் பாய்ந்து வந்தன. ஆனால் எதுவுமே என்னை தாக்கவில்லை. உண்மையில் கடவுள்தான் என்னை எதுவும் தாக்காதவாறு பாதுகாத்திருக்க வேண்டும். அதுதான் என்னை அதிகமாக பாதித்தது என்றான். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எதிரிகளோடு போரிட்ட அந்த இராணுவ வீரனை ஆண்டவராகி கடவுள் எதுவும் தாக்காதவாறு பாதுகாத்தார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல், நாளும் நம்மை அவர் ஆண்டவர் தாங்கிக் கொள்கிறார் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்ரேல் மக்களுக்கு எதிரிகள் பலர் இருந்தனர். அவர்கள் இஸ்ரேல் மக்கள் மீது படையெடுத்து வந்து அவர்களுக்கு துன்பங்களுக்கு மேல் துன்பங்களை தந்தார்கள். இப்படி இருக்கையில் தாவீது இஸ்ரேலின் மன்னராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பிறகு ஆண்டவராகி கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை அளித்தார். இத்தகைய பின்னணியில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 68. நீதிமொழிகள் நூலில் இடம்பெறும் தெபோராவின் பாடலுக்கும் நீதிமொழி 5ஆம் அதிகாரம் திருப்பாடல் 68க்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது என்பதை
இத்திருப்பாடலை நாம் கருத்தூன்றி படிக்கும்போது கண்டு கொள்ளலாம். மேலும் ஆண்டவர் நமக்கு தலைவராக இருக்கும்போது நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்வார் என்பதால் நமக்கு எதிரிகளிடமிருந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை இத்திருப்பாடல் மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றது. ஆகையால் நம்மை தாங்கிக் கொள்கின்ற ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைத்து அச்சமின்றி வாழ்வோம். எப்போது நான் மீட்படைவேன்? இரு பூர்த்தியில் தன்னருகே அமர்ந்திருப்பது ஒரு குருவானவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்ட அந்த இளைஞன் அவரிடம், சாமி, நான் பிற சமயத்தை சார்ந்தவன்தான் என்றாலும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் படித்தவன் என்பதால் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக தெரியும். என்னுடைய பல நாள் கேள்வி இது: வழித்தவறி அலையும் நான் மீட்பு பெறுவதற்கு என்ன செய்வது என்றான். தன்னிடம் இவ்வளவு ஆர்வமாய் கேள்வி கேட்ட அந்த இளைஞனை குருவானவர் அன்பொழுக பார்த்துவிட்டு அவனிடம் எசாயா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வருகின்ற முதற் பகுதியை மேற்கோள் காட்டிவிட்டு, ஆடுகளைப் போல அலைந்து திரியும் நீ எப்பொழுது எல்லாருக்கும் இறந்த நல்லாயனாம் இயேசுவின் வழியில் நடக்கின்றாயோ அப்பொழுது நீ மீட்படைவாய் என்று தீர்க்கமாய் சொன்னார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊனியல்பின்படி வாழாமல் கடவுளின் வழியில் நடந்தால் மீட்படைவோம் என்பது உறுதி. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை, நாம் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டு அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கடந்த சில நாட்களாக நாம் வாசித்து கொண்டு வரும் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் முதல் வாசகத்தில் தூய பவுல் ஊனியல்புக்கேற்ப வாழ்வது பற்றியும் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்வது பற்றியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் அவர் ஊனியல்புக்கேற்ப வாழ்கின்றவர் சாகத்தான் வேண்டும், அதே நேரத்தில் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர் கடவுளின் மக்களாகின்றார் என்கிறார். நற்செய்தி வாசகத்தில் அலகையின் பிடிக்கு உள்ளாகும் ஒருவர் என்னாவார் என்பதை பதிவு செய்கின்றது. தீய ஆவியின் பிடிக்கு உள்ளாகும் நற்செய்தியில் வருகின்ற பெண்மணி 18 ஆண்டுகளாக கூன் விழுந்த நிலையிலேயே இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் மீது பரிவு கொண்ட தூய ஆவியாரால் அருட்பொழிவு செய்யப்பட்ட இயேசு அந்த பெண்மணியிடமிருந்து தீய ஆவியை விரட்டி அடித்து அவரை கடவுளின் மகளாக மாற்றுகிறார். ஆகையால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் தீய ஆவியால் அல்ல, தூய ஆவியால் இயக்கப்பட்டு கடவுளின் அன்பு மக்களாக மாற வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றது என்று எபேசியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் என்று கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 16 தூய பவுல் கூறுகிறார். நாம் யாரால் இயக்கப்படுகின்றோம்? தூய ஆவியாலா அல்லது தீய ஆவியாலா? சிந்திப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். சாலமோனின் ஞான நூல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18 சாலமோனின் ஞான நூல் கூறுகிறது. ஆகையால் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிமான்களாய்
கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டு கடவுளின் மக்களாய் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.